வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதப் பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை செய்துள்ளார். ஆனால் அவற்றுக்குள்ளே மிக உயர்ந்ததாக கொண்டாடப்படுவது ஸ்ரீ ராமாவதாரம். மற்ற அனைத்து அவதாரங்களை காட்டிலும் அதிகமாக 11,000 ஆண்டுகள் பகவான் இந்த பூவுலகத்திலே வாழ்ந்தார். 11,000 ஆண்டுகள் ஆட்சி செய்து ஒரு சிறந்த ராஜ்யத்தை நடத்தி மக்களை தர்மத்தின் வழியிலே ஈடுபடுத்தி அதற்கு பிறகும் தன்னுடைய மகன்களின் மூலம் நல்லாட்சியை தொடர வைத்தார். அந்த ராமனுடைய கதை ஸ்ரீ ராமாயணம். அதுல ஒவ்வொரு கதையுமே உயர்ந்ததுதான். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு பல உயர்ந்த கருத்துகளும் உள்ளன. ராமாயணம் என்கிற காவியமே வியங்கியார்த்த பிரதானம்னு தெரிவிப்பார்கள். ஒரு காவியம், ஒரு இலக்கியம் உள்ளதென்றால் அதற்கு தாழ்ந்தது, நடுவானது, உயர்ந்தது என்று 3ஆக சொல்லுவார்கள். ரொம்ப சுமாரான காவியம் என்றால் அந்த சொற்களிலிருந்து என்ன பொருள் தெரிகிறதோ அவ்வளவுதான் அதற்கு பொருளாக இருக்கும். அது ரொம்ப சுமாரான காவியம். நடுத்தரமான காவியம் என்றால் மேலோட்டமான ஒரு பொருள், பார்த்தால் படிக்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளும் இருக்கும். அதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய உள்ளுரை பொருள்கள், அதுக்குதான் வெங்கியார்த்தம்னு பெயர். அப்படி உள்ளுரை பொருள்களும் சில இருக்கும். ஆனால் மிக உயர்ந்த காவியம் என்றால் மேலோட்டமான சொற்களை விட அதனுடைய உள்ளுரை பொருளுக்குத்தான் பிராதானியம், முக்கியத்துவம் இருந்தால் பல இடங்களிலும் அதை போல வெங்கியமாக மறைத்து பல அர்த்தங்களை கொண்டிருந்தால் அதற்கு உத்தம காவியம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அதை போன்ற உத்தம காவியம் தான் ஸ்ரீ ராமாயணம். அப்ப பல இடங்களில் ராமனுடைய சரித்திரம் மற்றும் அவனை சுத்தி இருந்தவர்களுடைய சரித்திரத்தின் மூலம் பல அழகான கருத்துகள், நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி தேவையான பல கருத்துக்களை நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இப்படி வால்மீகி மட்டும் இயற்றவில்லை. வால்மீகியை போலே ராமாவதாரம் என்று கம்பரும் தானும் இயற்றி உள்ளாரே. கம்பருடைய ராமாயணத்துக்கு ராமாவதாரம் என்று பெயர். அந்த ராமாவதாரத்திலும் ரொம்ப அழகான பல பாடல்கள் உண்டு. அனைத்துமே அழகான பாடல்கள் தான். அதுல சில இடங்களில் வால்மீகி காட்டாத சில உயர்ந்த அர்த்தங்களை கூட கம்பர் தான் காட்டுகிறார். அதை போல ஒரு இடத்தைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அனைவரும் அறிந்த ஒரு கதை, அகல்யா சாப விமோசனம். ராமன் அகல்யை என்கிற ஒரு பெண், கௌதம ரிஷியினுடைய மனைவி. அந்த மனைவிக்கு சாப விமோசனம் கொடுத்தார். அவள் ஏன் சாபத்தில் இருந்தாள், என்ன சாபத்தில் இருந்தார், எல்லாமே வால்மீகி தானே காட்டுகிறார். கௌதமர் அகல்யா என்கிற இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். அயோத்தியிலிருந்து கிழக்கு திசையிலே பிரயாணிக்க தொடங்கினால் இன்றைக்கு பக்சர் என்று ஒரு இடம் உள்ளது. அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கிழக்கே சென்றோம் என்றால் அங்குதான் கௌதமாசிரமம் என்பது இன்றும் கொண்டாடப்படுகிறது. இந்த இடங்களை நீங்க இன்னைக்கும் போய் தரிசிக்கலாம். கௌதமர் எங்க ஆசிரமம் கட்டி கொண்டிருந்தார், அந்த கௌதமருடைய நதி எந்த ஆசிரமம் எந்த நதிக்கரையில் இருந்ததுன்னு ராமாயணத்துல உள்ளதோ அதே நதியில் அதே கரையில் இப்போதும் அந்த ஆசிரமம் உள்ளது. இத்தனை நாட்களாக கோவில் வைத்து அந்த ரிஷியையும் ராமனையும் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். அந்த கௌதமாசிரமத்தில் இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை இந்திரன் அகலியனுடைய அழகை பார்த்து மயங்கி போய் அவளை அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டான். அதற்காக தானே கௌதமருடைய வேஷத்தை இட்டு கொண்டு வந்தான். தானாக வந்தால் அகலியை ஏற்க மாட்டாள், பதிவிரதைன்னு இந்திரனுக்கு தெரியும். அதனால கணவனுடைய வேடத்தை இட்டு கொண்டு வந்து அவளோடு கூடினான். அகலியைக்கு தெரியாது. அவன் புறப்பட்டு போகும்போது கௌதமர் வந்து பார்த்து விட்டார். என்ன நடந்ததுன்னு தெரிந்தவுடனே இந்திரனுக்கும் சாபம் கொடுத்தார், நீ உன் ஆண்மையை இழந்து விடுவாய் என்று. அகலிகைக்கும் சாபம் கொடுத்தார், நீ ஒரு கல்லாக மாறிவிடுவாய், 10,000 ஆண்டுகளுக்கு நீ கல்லாக இருந்து இந்த செய்த தவற்றுக்கு பிராயஷ்சித்தம் தேட வேண்டும் என்று அவளுக்கு சாபம் கொடுத்தார். அப்ப அகலியை ஏதாவது ஒரு மோட்சத்துக்கு வழி உண்டான்னு கேட்க, ராமன் அவன் பிறந்த போது இங்கு மிதிலைக்கு செல்லும் வழியிலே வருவார், அப்போது அவனுடைய கால் பட்டவுடன் உன்னுடைய சாபம் தீரும் என்று கௌதமர் சொல்லிவிட்டார். இந்த கௌதம ஆசிரமம் இருப்பது ஜனகனுடைய மிதிலைங்கிற நகரம், அவனுடைய தேசம் இருக்கே, அந்த அங்க மிதிலா தேசத்துக்கு வெளியிலே அதனுடைய நுழைவாயில் இடத்தில் தான் இந்த ஒரு அழகான கௌதம ஆசிரமம் உள்ளது. அந்த இடத்திலே தான் அகல்யை கல்லாக இருக்கிறாள். மற்றவர்கள் யாருக்குமே கண்ணுக்கு தெரிய மாட்டாளாம், கௌதமருடைய கண்ணுக்கு தெரிவாள். அதை போல சிறந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரிவாள், மற்றவர்களுக்கு கல்லை போலத்தான் காட்சி அளிப்பாள். அந்த இடத்துக்கு விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு வருகிறார்.
முதல்ல தாட்டகையை ராமலக்ஷ்மணர்கள் கொன்றார்கள். அதற்கு பிறகு 7 நாட்கள் இரவு பகல் விபாகம் இல்லாமல் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ராமலக்ஷ்மணர்கள் ரட்சித்து கொடுத்தார்கள். அதற்கு மேலே அது முடிந்துவிட்டு மிதிலைக்கு செல்லும் பாதையில் தான், மிதிலா நகரத்துக்குள் போவதற்கு முன்பாக இந்த அகல்யினுடைய ஆசிரமம், கௌதமருடைய ஆசிரமம் வருகிறது. வந்தவுடனே விஸ்வாமித்திரர் காட்டுகிறார், ராமா இந்த கல்லாகத்தான் அகல்யை இருக்கிறாள்னு சொன்ன உடனே ராமன் தன்னுடைய திருவடியை எடுத்து அந்த கல்லை ஸ்பரிசிக்கிறார். இவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய தூசி துகள்கள் அது பட்டவுடனே அகலியினுடைய சாபம் நீங்கி மறுபடியும் தன்னுடைய இயற்கையான அழகான வடிவம், இளமையான அழகிய பெண் வடிவம் இருக்கே, அந்த வடிவத்தை அகலிகை எடுத்துக்கொண்டாள். ராமனுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் விருந்தோம்பல் அனைத்தையும் செய்தாள். கௌதமரும் அங்கு வந்து சேர்ந்தார். எப்ப மனைவி சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டாளோ அவளையும் தான் ஏற்றுக்கொண்டு இருவருமாக ராமனுக்கு பணிவிடைகளை செய்தார்கள். பிறகு ராமன் மிதிலைக்கு சென்று புறப்பட்டு சென்றார் என்று வால்மீகி ராமாயணம் தெரிவிக்கிறது. அதிலான ஒரே ஒரு அர்த்தம், கம்பராமாயணத்துல ஒரே ஒரு பாடல் பார்க்கலாம். அதுல ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டை காட்டி இதை புரிய வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இதை கொண்டு நாம எடுத்துக்காட்டை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பாடல்னு பார்த்தா எதை வச்சு எதை புரிஞ்சுக்கணும்னு நாமே தெரிந்து கொண்டு விடலாம். கம்பர் தெரிவிக்கிறார், கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதைமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணம் ஆய் நின்னனள் மாமுனி பணிப்பான் என்று கம்பருடைய பாசுரம். அவர் தெரிவிக்கிறது, அகல்யை ராமனுடைய பாத தூளி பட்டவுடன் அந்த கல் உருவத்தை விட்டு நிஜ உருவத்தை பெற்றாள். கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ, காகுத்தன் என்று ராமனுக்கு பெயர். ககுத்ஸ்தன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய வம்சத்தில் பிறந்தபடியாலே காகுத்ஸ்தன் என்று ராமனுக்கு பெயர். தமிழிலே காகுத்தன் என்று தெரிவிப்பார்கள். அப்போ கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் தூசி, அந்த கழல் துகள் கதுவ, ராமனுடைய திருவடிகள் இருந்த சின்ன சின்ன துகள்கள் தூசிகள் அந்த கல் மீது பட்டன. பட்டவுடனே மெய் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணம் ஆய் நின்றனள். தன்னுடைய இந்த கல்லாக இருக்கக்கூடிய உடலை, அந்த வடிவத்தை விட்டு பண்டை வண்ணம், முன்னாலே எப்படி அழகான ஒரு பெண், இளம் பெண்ணினுடைய உருவத்தோடு இருந்தாளோ அந்த வடிவத்தை அகல்யை திரும்பவும் பெற்றாள். ஆய் நின்றனள் மாமுனி பணிப்பான். பக்கத்தில் இருந்த விஸ்வாமித்திரர் அப்போது இவளை பத்தி பேச தொடங்குகிறாள். இவள் தான் அகல்யை, கௌதமருடைய மனைவி என்கிற கதை அனைத்தையும் சொல்லுகிறார் விஸ்வாமித்திரர். இது என்ன நடக்கிறதோ வால்மீகி ராமாயணத்துல எப்படி உள்ளதோ அதே போல கம்பரும் பாடிவிட்டார். ஆனா நடுவுல ஒரு வார்த்தை இதை புரிய வைப்பதற்காக ஒண்ணு சொல்லுகிறார். அகல்யை தன்னுடைய கல்லான வடிவத்தை விட்டு இயற்கையான உயர்ந்த பெண் வடிவத்தை அடைந்தாள் என்று சொல்லுகிறாரோ இல்லையோ. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை என்னன்னு புரிந்து கொள்வோம். கல்லாக இருக்கிறாள்னு சொன்னால் அப்ப ஏதோ தாழ்ந்த நிலை தானே. எப்படி அறிவையே பயன்படுத்த முடியாது. ஒரு மனுஷன்னு சொன்னா தன்னுடைய அறிவை பயன்படுத்தலாம். கண்ணு காது மூக்கு இவற்றின் மூலமாக பொருள்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப மனித உடல், பெண்ணினுடைய வடிவம் என்பது உயர்ந்த வடிவம், கல்லினுடைய வடிவம் என்பது ரொம்ப தாழ்ந்த வடிவம். ஒரு கல்லால, ஒரு செடியாக இருந்தால் கூட எங்கேருந்து தண்ணீர் வருதோ இழுத்துக்கலாம், எங்கேருந்து சூரிய ஒளி வருகிறதுன்னு பார்க்கலாம். கல்லால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த கல்லுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குமே தவிர அந்த அறிவை பயன்படுத்தவே முடியாது. அப்ப கல் என்பது நம்முடைய பெருமைகள் எல்லாம் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. இயற்கையான பெண்ணின் அழகான வடிவம் என்பது நம்முடைய அழகு அனைத்தும் வெளிப்படக்கூடிய நிலை. இப்படி ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இந்த கல் வடிவத்தை ஏன் அகல்யை அடைந்தாள்? சாபத்தின் காரணமாக, பாபத்தின் காரணமாக அடைந்தாள். அந்த பாபம் நீங்கியவுடன் அழகான ஒளி கொண்ட உருவத்தை பெற்றாள் என்று கம்பராமாயணத்தில் வருகிறதோ இல்லையோ. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். உண்ட பேதைமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப. மெய் உணர்ந்தவன், உண்மை தத்துவங்களை உணர்ந்த ஒரு சிறந்த ஞானியானவன் உண்ட பேதைமை மயக்கு அற, இத்தனை நாட்களாக சம்சாரத்தில் இருந்தவர் பேதமை, அறிவின்மையோடு தான் இருக்கார். பேதைன்னு சொன்னா சிறு குழந்தைன்னு அர்த்தம். பேதைமை குழந்தைத்தன்மை, அதாவது அறியாத்தனம்னு அர்த்தம். குழந்தைக்கு எந்த நல்லது கெட்டது தெரியாது, எதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கூடாது, கை கொள்ளணும் கை கொள்ளக்கூடாது, எதுவுமே தெரியாதோ இல்லையா. அதை போல அறிவின்மையில் ஒரு சம்சாரியான ஜீவாத்மா பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறார். அதுதான் உண்ட பேதைமை மயக்கு. பேதைமை அறிவின்மை என்கிற ஒரு மயக்கம், கலக்கம். இந்த உடலேதான் நான் என்று எத்தனை ஆண்டுகளாக நினைத்து கொண்டிருந்தோம். இப்பதான் உடல் வேறு ஆன்மா வேறுன்னு புரிகிறது. அந்த ஆன்மாவும் தனி சுதந்திரமானவர் கிடையாது, பரமாத்மாவுக்கு நான் தொண்டன் என்பது தெரிகிறது. இந்த புரிதல்லாம் இப்பதான் வருகிறது.
அப்போது ஞானியாகி விடுகிறோம். ஞானியாவதற்கு முன்னால் உண்ட பேதைமை மயக்கு பல ஆண்டுகளாக, பல 1000 கோடி ஆண்டுகளாக அறிவின்மையோடு தானே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒருவன் மெய்ஞானம், உண்மையான மெய் உணர்பவன், மெய்ஞானத்தை சிறந்த உண்மையை புரிந்து கொண்டவன், மயக்கு அற, அவனுடைய அறிவின்மை அனைத்தும் இப்போது போய்விடுகிறது. வேறுபட்டு தான் முன்னாடி இருந்த நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு விடுகிறான். மாறுபட்டு உருவம் கொண்டு கழல் கூடியது ஒப்ப, உருவம் கொண்டு ஏதோ ஒரு புதுசா ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ளுகிறானாம். கழல் கூடியது, பகவானுடைய திருவடிகளை வைகுந்தத்திலே சென்று அடைகிறான். நேற்று வரைக்கும் அறிவின்மையாலே சம்சாரத்தில் கிடந்து துன்பப்பட்டிருந்த ஒருவன் மெய் உணர்பவன், உண்மையான ஞானத்தை, சாஸ்திரத்திலிருந்து பரமாத்மா தான் பரம்பொருள் நாராயணன், அவரை அடைவதுதான் முக்தி, அதற்கு சரணாகதி தான் வழி என்று எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்ட ஒருவன் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ரொம்ப உயர்ந்த ஒரு திருமேனியை அடைகிறானாம். அதை அடைந்துதானே பரமாத்மாவுடைய திருவடிகளை அடைகிறார். அதை போல இங்கு அகல்யை கல்லினுடைய வடிவத்தை விட்டு உயர்ந்த பெண்ணினுடைய வடிவத்தை அடைகிறாள் என்று கம்பர் காட்டுகிறார். என்ன அர்த்தம்னு வேதாந்தம் உயர்ந்த வேதாந்த கருத்தை சொல்லுகிறார். ததா வித்வான் புண்ணியபாபே நிதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி என்று உபனிஷத்து சொல்லுகிறது. ததா, எப்போது ஒருவன் சரணாகதி செய்து முக்தி அடைகிறானோ, புண்ணியபாபே விதூய, இதுவரை இத்தனை நாள் சேர்த்து வைத்திருந்த புண்ணியங்கள் பாபங்கள் அனைத்தையும் அவன் கழித்து விடுகிறான். அப்ப புண்ணிய பாபம் கழிகிறது என்றால் இதுவரைக்கும் இருந்த மயக்கத்துக்கு அந்த புண்ணிய பாபங்கள் தானே காரணம். எப்படி சுவாமி, பாபம் மட்டும்தானே மயக்கத்துக்கு காரணமா இருக்க முடியும்? புண்ணியம் நல்ல எண்ணத்தை தானே கொடுக்கும்னால், புண்ணியமும் ஒரு தவறான எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். பாபம் என்ன எண்ணம் கொடுக்கும் தெரியுமா? இந்த உலகமே ரொம்ப சௌக்கியமா தான் இருக்கு, இங்கேயே நன்றாக இருக்கலாம், இதுக்கு மேல வேற உலகங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது என்கிற ஒரு அசுரத்தன்மை. இவள் எதை காணுகிறோமோ அது மட்டுமே மெய், இதுக்கு மேல காணாத பொருள்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்கிற எண்ணம் எல்லாம் வரும். அப்படி இல்லாமல் புண்ணியம் செய்திருந்தால் அதுல வேற ஒரு தவறான எண்ணம் வரும். புண்ணியம் செய்தா இங்க சொர்க்கத்துக்கு போகலாமா, உயர்ந்த பல உலகங்களை அடைந்து பல போகங்களை அனுபவிக்கலாம். அப்ப என்ன எண்ணம் வரும்? இந்த சம்சாரமே நன்னாகத்தானே இருக்கு, சம்சாரத்திலேயே ஆனந்தப்பட முடியும் என்கிற ஒரு எண்ணம், நிம்மதி இங்கேயே போருங்கிற எண்ணம் வந்து விடுமே. அது சுகத்து புண்ணியத்து இருந்தால் வரக்கூடிய ஒரு பயம். அப்ப பாபத்தையும் போக்க வேண்டும், புண்ணியத்தையும் போக்க வேண்டும். பாபம் என்பது இந்த உடலேதான் நான், அப்ப இதுவேதான் எனக்கு ஒரே வாழ்க்கை என்று தோன்ற வைக்கும். புண்ணியம் செய்தால் ஐயோ நான் ஆத்மா உடலை காட்டிலும் வேறுபட்டவன், நான் எவ்வளவோ உயர்ந்த லோகங்களை எல்லாம் அடைந்து சம்சாரத்திலேயே ஆனந்தமா இருக்கலாம், இந்திரனை போல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு கள்ளு குடித்து கொண்டு நாட்டியம் இசை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து கொண்டு சொர்க்கத்து லோகத்திலேயே நான் இருக்க போறேன் என்று புண்ணியம் ஆசைப்பட வைக்குமே. அப்ப இரண்டையுமே கழித்தாக வேண்டும். ரெண்டுமே அறிவின்மைக்கு காரணம், தவறான மயக்கத்துக்கு காரணம். அப்ப புண்ணிய பாபே விதூய, புண்ணிய பாபங்களை கழித்து நிரஞ்சனஹா, குற்றமற்றவனாய், பரமம் சாமியம் உபைதி, பரமாத்மாவை சென்று அடைந்து அவனை போலவே ஆகிறான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது ஒரு ஆத்மா முக்தி அடையும் போது இப்ப இங்கே நமக்கு ஒரு உடல் உள்ளதா? இது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்கிற ஐம்பூதங்களாலே ஆக்கப்பட்ட உடல். இந்த உடலை விட்டு ஒருவன் மோட்சம் அடையும் போது அப்ப உடலே இல்லாமல் இருப்பாரா? மோட்ச திசையில் உடலே கிடையாதானால் மோட்சம் அடைந்த பிறகும் நாம் உடலை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த உடல் இதை போல ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட உடலா இருக்காது. இது ரொம்ப தாழ்ந்த உடல். இதை விட மிக உயர்ந்ததாக, எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் சத்துவகுணம் மட்டுமே உடையதான ஒரு உயர்ந்த திருமேனி, பகவானுக்கு எப்படி ஒரு திருமேனி இருக்கோ அதே போன்ற ஒரு திருமேனி நம்மளும் எடுத்துப்போமா. அதுல நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணிப்போமா. அந்த வடிவத்தை கொண்டுதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். வைகுந்தத்துக்கு போவது கைங்கரியம் செய்வதற்காக. அப்படின்னா விசிறி வீசணும், அவரை தோல்ல சுமக்கணும், சந்தனம் அரைச்சு கொடுக்கணும், மாலை தொடுத்து சமர்ப்பிக்கணும், பாடணும், ஆடணும். உடலே இல்லாம இது எதையுமே பண்ணவே முடியாது. அப்ப வைகுந்தத்துக்கு போயும் உடல் உண்டு, ஆனா அந்த உடல் ரொம்ப உயர்ந்த உடல். அப்போ ஒரு ஞானியானவனுக்கு என்ன நடக்கிறது? அறிவின்மையால் பாபத்தால் இதுவரை ரொம்ப குறைந்த அறிவோடு மழுங்கின ஒரு பிறவியில் இருந்த ஒருவன் எப்போது பகவானை அறிந்து கொள்ளுகிறானோ அப்போது முக்தி அடைந்து பாபங்களை எல்லாம் கழித்து ரொம்ப உயர்ந்த ஒரு உடலை பெற்று விடுகிறார். ஒரு தாழ்ந்த உடல் இந்த உலகத்தில் இருந்தது, இதை ஒழித்து விட்டு உயர்ந்த உடலை வைகுந்தத்தில் போய் அடைகிறார். அதை போலத்தான் இப்ப இருக்காம். அகல்யை சாபத்தின் காரணமாக கல்லாக இருந்தாள். ராமனுடைய திருவடி பட்டவுடன்
ஒரு பெண் அழகான உருவத்தை எடுத்துக்கொண்டாலோ இல்லையோ, இதே போலத்தான் சம்சாரத்தில் துன்பப்படக்கூடிய ஒருவனுக்கு உண்ட பேதைமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப. பகவானுடைய திருவடிகளை அடைபவன் எப்படி தாழ்ந்ததான இந்த உலக உடலை விட்டுவிட்டு உயர்ந்த ஒரு உடலை வைகுந்தத்தில் அடைகிறானோ, அதை போல பண்டை வண்ணம் ஆய் நின்றனள். தன்னுடைய பழைய வடிவம், அகல்யான பெண் வடிவம் உள்ளதே, அதை அடைந்தாள். ஏஷ சம்பிரசாதா அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த ஜீவாத்மா வைகுந்தத்தை அடையும் போது பரமாத்மாவோடு ஒன்றாகி விடுகிறார் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனா ஒன்றாகி விடுகிறார்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு தனித்தனி தத்துவங்கள் ரெண்டு ஒன்னாக கலந்து விடவே முடியாது, தனித்தனியாகத்தான் இருக்கும். விஷ்ணு புராணத்துல பராசர தெரிவிக்கிறார், பரமாத்மன ஆத்மனோர் யோகா பரமார்த்த இதிஷ்யதே மித்யை தத்து. ஒருவன் முக்தி அடையும் போது ஜீவன் போய் பரனோடு ஒன்றாகி விடுகிறான் என்று சொன்னால் அது எப்படி ஆக முடியும்? ரெண்டு தத்துவங்கள் இருந்தால் எந்த நிலையிலும் ரெண்டு தத்துவங்கள் அப்படியே தான் இருக்கும். அப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றனவே, பிரம்மவேத பிரம்மைவ பவதின்னு சொல்லுகிறதே. பகவான் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறார், பிரம்மத்தோடு ஒன்றி விடுகிறார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. என்னால் ஒன்றி விடுகிறார்னு சொன்னால் ஒன்றாகிறார்னு அர்த்தம் கிடையாது, ஒரே மாதிரி ஆகிறார்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லுகிறது. முண்டகோபனிஷத் என்று அழகான உபனிஷத், அதுல கொடுக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு, யதா நத்யா ஸ்யந்தமானா சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விகாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். எத்தனையோ ஆறுகள் ஓடுகின்றன, ஒவ்வொரு ஆற்றுக்கும் தனித்தனியா ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும் இல்லையோ. கங்கை நதியில தண்ணீர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும், யமுனையில கருப்பா இருக்கும், அயோத்தியில சரையூல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்கும். இப்படி வேறுபாடுகள் உண்டு. ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒரு நிறம் இருக்கும், ஒரு சுவை இருக்கும், ஒரு பெயர் இருக்கும். இது போல எத்தனையோ வேறுபாடுகள் நதி தண்ணீருக்கு உள்ளன. ஆனா அதே தண்ணீர் எல்லாம் போய் கடைசியில கடல்ல தானே கலக்கிறது. கடலுக்கு போய் பார்த்து, இதோ இந்த அளவு இருக்கு பாருங்க, இந்த தண்ணீர் எல்லாம் யமுனையிலிருந்து வந்தது, இந்த தண்ணீர்லாம் கங்கையிலிருந்து வந்தது என்று வேறுபடுத்தவே முடியாது. நதிகள் அனைத்தும் சமுத்திரத்தை போய் அடைந்து தங்கள் தங்கள் பெயர்களையும் வடிவங்களையும் நிறங்களையும் எப்படி இழந்து விட்டு கடலோடு ஒன்றி விடுகின்றனவோ, அதே போலத்தான் வித்வான் பிரம்மத்தை உணர்ந்தவன் நாமரூபாத் விமுக்தா. இந்த உலகத்தில் தான் நமக்கு தேவன், மனுஷன், கந்தர்வன், நாய், பூனை, செடி, இந்த போல பெயர்கள் எல்லாம். கருப்பானவர், வெள்ளையானவர், உயரமானவர், குள்ளமானவர், படித்தவர், படிக்காதவர், ஏழை, தகப்பனார், மகன், மகள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் பெயர்கள் அனைத்துமே இந்த சம்சாரத்தில் இருக்கும் வரைதான் நமக்கு இருக்கும். முக்தி அடைந்து விட்டோம் என்றால் இந்த பெயர்கள் அனைத்தும் போயிடுமா? ஆத்மா என்பவர் மனுஷனும் கிடையாது, தேவனும் கிடையாது, கந்தர்வனும் கிடையாது. அவர் மாறி மாறி பிறப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அந்தந்த பிறவியில் என்ன உடலோ அந்த பெயரால குறிப்பிடப்படுகிறார். முக்தி அடையும் போது இந்த பெயர்கள் அனைத்தையும் இழந்து விடுகிறார், பிரம்மத்தோடு ஒன்றாகிறார்னு சொன்னால், இப்ப நதி தண்ணீர் எல்லாம் கடல்ல போய் கலக்கிறது. சுவாமி ரெண்டு தண்ணீரும் ஒன்னா எடுத்துன்னு சொல்லுவோமா? முன்னாடி ஒரு படி தண்ணீர் இருந்தது, இப்போ ஒரு லிட்டர் தண்ணீர் வந்தது, ரெண்டும் கலந்த உடனே மிச்சம் 2 லிட்டர் தண்ணீர் இருக்கும் இல்லையோ, 1 லிட்டரா இருக்கும். ரெண்டும் ஒன்றாகி விட்டதுன்னு சொன்னால் 1 லிட்டர் தண்ணீரையும் 1 லிட்டர் தண்ணீரையும் கலந்தா 2 லிட்டர் வராமல் 1 லிட்டர் இருக்கணும். அப்படி எந்த நதியிலையும் எந்த கடல்லையும் ஆகாது, தண்ணீர் அதிகமாகத்தானே ஆகும். அது அப்படின்னா ரெண்டு ஒன்னாகல, ஒரே மாதிரி வேறுபடுத்த முடியாத அளவுக்கு ஒன்றிவிட்டன என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. அதை போல நதிகள் எப்படி கடலில் கலந்து தங்கள் பெயர்கள், உருவங்கள், வேறுபாடுகளை இழக்கின்றனவோ, அதே போல இந்த முக்தன் பகவானை அடையும் போது அவனை போலவே ஆனந்தம், அவனை போலவே உயர்ந்த ஞானம், அவனை போலவே ஒரு திருமேனி, இது அனைத்தையும் அடைகிறபடியால் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவே தவிர உண்மையில் ஒன்றாவது கிடையாது. அப்போ ஒரு உயர்ந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்கிறார். அதை போலத்தான் இந்த இடத்துல அகல்யருடைய சாப விமோசனம் உள்ளதாம். சுவாமி வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியம் என்று அழகான நூலை எழுதியுள்ளார், காவியம். அதிலே இந்த அகல்யா சாப விமோசனத்தை பத்தி சொல்றார். ஜட கிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட தட நடன பட்டு விபுத சரித் அதிவகுள மதுகளன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜஹத் உபலதனு ருச்சிர பரம முனிவர யுவதி நுத. கொஞ்சம் அழகான ஒரு மெட்டுல தான் அவரும் பாடி இருக்கிறார். என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். ஜட கிரண
சந்திரனுடைய ஒரு பிறையை தரித்திருக்கிறாரோ இல்லையோ, அப்ப பிறையை தரித்தவராகவும் ஜட்டில நடபதி தலையில் சடைமுடையும் அணிந்தவரான நடபதியான நடராஜர் சிவபெருமான், அவருடைய மகுட தட்ட நடன, அவருடைய தலையிலே நாட்டியம் ஆடக்கூடியவர் யார்? கங்கா தேவி தானே. கங்கை தானே சிவபெருமானுடைய தலையிலே வந்து தங்கி அங்கிருந்து பூமிக்கு வருகிறாள். அப்ப சிவனுடைய தலையிலே நாட்டியம் ஆடக்கூடியவள் நடன பட்டு விபுத சரித். விபுத சரித்துன்னு கங்கைக்கு பெயர். அந்த விபுத சரித்து அதி பகுள மது கலன லலித பதநளின, அந்த கங்கையுடைய நீர் என்பது தேன் போல இருக்குமா, ரொம்ப புனிதமானது, ரொம்ப இனிமையானதா இருக்குமா. எப்படி அப்படி ஆயிற்று? அந்த தண்ணீருக்கே இயற்கையா உண்டானால் அந்த கங்கை எங்கிருந்து தொடங்கி வருகிறாள்? பகவானுடைய ஸ்ரீபாதம், அவனுடைய திருவடிகளிலே பிரம்மா தன்னுடைய தீர்த்தத்தாலே அபிஷேகம் பண்ணார். திரிவிக்ரமாவதாரம் எடுத்த போது ஒரு காலால மேலுலகங்களை பகவான் அளந்தார். ஒரு திருவடி சத்தியலோகம் வரை போயிற்று. அந்த திருவடியில தன்னுடைய கமண்டலூர் இருந்த தீர்த்தத்தை பிரம்மா சேர்த்தார். அதுதான் கங்கையாக ஓடி வருகிறதுனால், அப்ப கங்கையினுடைய இனிமைக்கெல்லாம் காரணம் என்ன? பகவானுடைய திருவடிகள்ல பட்டு வருதோ இல்லையோ, அது ஒரு உயர்ந்த தாமரை போன்ற திருவடிகள். தாமரைனா அதுல அப்படியே தேன் பெருகணுமே, அந்த தேனெல்லாம் கலந்து கங்கையா ஓடி வருதான். அப்ப சிவபெருமானுடைய தலையில் நாட்டியமாடக்கூடிய கங்கை இவ்வளவு இனிமையா இருப்பதற்கு, புனிதமாக இருப்பதற்கு காரணம் என்ன? திரிவிக்ரமனுடைய ஸ்ரீபாதத்திலிருந்து தோன்றினாள் என்பது. அப்ப அதே ஸ்ரீபாதத்தினுடைய சின்ன சின்ன துகள்கள் தானே அகல்யை மேலே பட்டன. அவள் எவ்வளவு புனிதத்தன்மை அடைந்திருப்பாள்? ஸ்ரீபாதத்திலிருந்து வந்த தண்ணீருக்கு புனிதத்தன்மை உண்டுனால், ஸ்ரீபாதத்தில் இருக்கிற துகள்கள் தூசிக்கும் புனிதத்தன்மை அளிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் அந்த பதநளின ரஜ உபமிருதித நிஜ விர்ஜின, விர்ஜினம்னா பாபம்னு அர்த்தம். அகல்யை செய்த பாபமானது உபமிருதிதம், அந்த சிவனாலே தலையில் தாங்கப்படக்கூடிய கங்கையை புனிதமாக ஆக்கக்கூடிய திருவடி பகவானுடைய திருவடி. அந்த திருவடியின் துகள்கள் பட்டபடியாலே தன்னுடைய பாபம் அனைத்தும் அகல்யைக்கு போக்கப்பட்டது. உடனே ஜஹத் உபல தனு, கல் உபலதம், உபலம்னா கல்லுன்னு அர்த்தம். கல்லினுடைய வடிவத்தை விட்டு ருச்சிர பரம முனிவர யுவதி நுத, மிக அழகான ஒரு திருமேனை அடைந்தாள் யுவதி, முனி யுவதி, சிறந்த முனிவர் ரிஷியான கௌதமருடைய மனைவி அகல்யாதேவி. அந்த அகல்யாலே ராமன் வணங்கப்பட்டான் என்று வேதாந்தேசிகன் தெரிவிக்கிறார். அப்போ ஒரு அழகான கருத்து என்ன தெரிஞ்சிட்டோம்? அகல்யை கல்லா, சாபத்தின் காரணமாக கல்லாக இருந்தாள். ராமன் திருவடி துகள் பட்டவுடனே உயர்ந்த பழைய உருவத்தை அடைந்தாள். அதே போல சம்சாரத்தில் பாபத்தின் காரணமாக நாம ரொம்ப தாழ்ந்து போய் இருக்கிறோம். பகவானுடைய திருவடி நம்மேல் பட்டதென்றால் நாமும் வைகுந்தத்தை அடைந்து உயர்ந்த ஒரு திருமேனை அடைந்து பகவானுக்கு எப்போதும் தொண்டு செய்து கொண்டு இருக்கலாம் என்கிற அர்த்தத்தை கம்பநாட்டாழ்வான் இந்த ஒரு பாசுரத்துல எடுத்துக்காட்டா சொல்றார். நமக்கு எதிர்மறையா இருக்கு பாருங்க. வேதாந்தத்துல சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கணும்னால் அகல்ய கதையை வச்சுட்டு வேதாந்தத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா அவர் அப்படி சொல்லல. வேதாந்தத்தில் முக்தி அடைபவன் உயர்ந்த திருமேனை அடைகிறான் என்பது பிரசித்தம். அதை போல அகல்யைக்கு பழைய உருவம் திரும்ப கிடைத்ததுன்னு சொல்லுகிறார். இப்ப காலம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. அன்னைக்கு வேதாந்த கருத்துகள் பிரசித்தமா இருந்தன. அகல்யனுடைய கதையைத்தான் புரிய வைக்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு அகல்யனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதாந்த கருத்தை தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டி உள்ளது. இதை போல பல இடங்களில் அழகான அர்த்தங்களை வைத்து பலரும் முன்னோர்கள் பாடி உள்ளார்கள். தொடர்ந்து இதை போன்ற முத்துக்களை, மாணிக்கங்களை நாமும் பார்ப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।